கருக்குழாயில குழந்தை நின்னுடுச்சு. இல்ல எக்டோபிக் பிரெக்னன்சி. கர்ப்பப்பைய விட்டு கர்ப்பப்பையிலயும் நார்மலா தங்குற இடத்த விட்டு குழந்தை நின்னுடுச்சு. இத எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? ஸோ ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேன்ல ஒவ்வொரு டாக்டரும் முக்கியமா பார்க்குற ஒரு விஷயம் வந்து, குழந்தை நல்லா இருக்கான்றத பார்க்குறாங்க. யூட்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஓவரி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. பட் அதில முக்கியமா ஃபர்ஸ்ட்டு குழந்தை எங்க இருக்குன்றத பார்ப்பாங்க. ஸோ குழந்தை நார்மலா கர்ப்பப்பைக்குள்ளார எண்டோமெட்ரியம்ன்ற இடத்துல பதிஞ்சு வளரணும். சில டைம் அது கர்ப்பப்பையோட கார்னர்ல போய் கார்னுவல் பிரெக்னன்சி இல்ல அதோட எண்டுல போய் இன்டர்ஸ்டிஷியல் பிரெக்னன்சியா ஆயிடுது. சில பேருக்கு டியூப்லயே கரு நின்னுடும். அப்ப டியூபல் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப டியூபல் பிரெக்னன்சி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து யூட்ரஸ்ல வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேஷண்ட் கேட்டிருக்காங்க. we are eager to do that but it's not possible. டாக்டர் சில பேர் கர்ப்பப்பையில குழந்தை தெரியல ஆனா பிளட்ல சீரம் பீட்டா ஆசிட் 2500க்கு மேல இருக்கு அப்படின்னா தான் நம்ம எக்டோபிக் பத்தி யோசிக்கிறோம். இன்னும் டீடைல்டா ஸ்கேன் பார்ப்பாங்க. தேவைப்பட்ட எம்ஆர்ஐ கூட பண்ண வேண்டியது இருக்கும். ஏர்லியா எக்டோபிக்கை கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப அழகா அதுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகாம ட்ரீட்மெண்ட் மெடிக்கலா கூட கொடுக்க முடியும். இஃப் த டாக்டர் இஸ் கெட்டிங் காலிங் ஃபார் அ பீட்டா ஆசிஜி பார்த்து உங்களை பேபி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னாங்க இல்லை எக்டோபிக் சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக போய் டாக்டர்ஸாக மீட் பண்ணுங்க. அப்போ தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி we can come out of the bigger complications.